தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான லஞ்ச புகார் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. காலை 11 மணிக்கு தொடங்கிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜெய்ராம் ரமேஷ், கௌரவ் கோகோய், திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி, அதானி மீதான லஞ்ச புகார் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மணிப்பூர் வன்முறை, ரயில் விபத்துகள், டெல்லி காற்று மாசு உள்ளிட்டவற்றை குறித்தும் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். विंटर सेशन के पहले हुई कांग्रेस ने अपना पक्ष, क्योंकि वो मुख्य विरोधी दल है, रखते हुए सरकार से यह आग्रह किया है कि न्यूयॉर्क में, अमेरिका में, यूनाइटेड स्टेट ने जो वहां के डिपार्टमेंट ऑफ जस्टिस ने, एक कोर्ट ने संज्ञान लिया है, जो सिर्फ उद्योग को ही नहीं नियंत्रित कर रहा है बल्कि सरकार को नियंत्रित कर रहा है. जैसी रिपोर्ट आई थी अडानी समूह 2300 இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு 16 மசோதாக்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை நிறைவேற்ற கடும் முயற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளதால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.